இந்தியா கூட்டணி கடிதத்தில் திமுக கையெழுத்து போட்டிருக்கிறது. தலைமை நீதிபதிக்கு இந்தியா கூட்டணி எழுதிய கடிதத்தில் திமுக கையெழுத்திட்டிருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். முழு விவரங்கள். எஃப்ஐஆர் விவகாரம் தொடர்பா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு இந்தியா கூட்டணி சார்பில் ஒரு கடிதம் எழுதப்பட்டிருக்கு. இந்த கடிதத்துக்கு தான் திமுக உள்ளிட்ட 23 கட்சிகள் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. இதுல திமுக கையெழுத்திட்டு இருக்கு அப்படிங்கறதையும் முக்கியமான ஒன்றா பார்க்க வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னா ஜூன் மாதம் இந்தியா கூட்டணியினுடைய ஆலோசனை கூட்டம் டெல்லியில நடைபெற்றிருந்தது. ஆனா காங்கிரஸ் பங்கேற்கக்கூடிய கூட்டத்துல திமுக பங்கேற்காது அப்படிங்கிற தகவலை திமுக அதிகாரப்பூர்வமா சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்தியா கூட்டணி ஒருங்கிணைந்து ஒரு முடிவை எடுக்கும் போது அதுக்கு திமுக உறுதுணையாக நிற்கும் அப்படின்னு சொல்லியிருந்த நிலையில தான் இப்போ இந்த எஃப்ஐஆர் விவகாரம் சம்பந்தமா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. கிட்டத்தட்ட 23 கட்சிகள் அதுல கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. இதுல திமுகவும் கையெழுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கறத முக்கியமா பார்க்க வேண்டியிருக்கு. திமுக, ஆம் ஆத்மி, காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய 23 கட்சிகள் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறதையும் பாக்குறோம். எஃப்ஐஆர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் திமுக தொடர்ந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. நிறைய குளறுபடி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் இந்தியா கூட்டணிகள் எல்லாம் ஒன்றிணைந்து இந்த எஃப்ஐஆர் விவகாரம் சம்பந்தமா எடுத்த முடிவுல திமுகவும் அதுல சம்மதம் தெரிவித்து கையெழுத்திட்டு இருக்காங்கிறத முக்கியமா பாக்குறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.